2 விஷயங்கள் நான் சொல்கிறேன். பெண் பருவமடைந்து விட்டால் ஒரு விழாவாகவே கொண்டாடுறாங்க. எத்தனையோ இடத்துல பார்க்கலாம், பேனர்லாம் அடித்து இந்த பத்திரிகைலாம் போட்டு ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறாங்க. வீட்டில் அந்த பெண்ணுக்கு ஒரு தனி இடம் வழங்கப்படுகிறது. புத்தாடைகள், நகைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து, ரிலேட்டிவ்ஸ்லாம் விதவிதமாக வாங்கிட்டு வந்து கொடுத்து, நீ பெரிய மனுஷி ஆகிட்ட அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். செய்யக்கூடாதுன்னு சொல்ல, கண்டிப்பாக செய்கிறது நல்லது. என்னுடைய கேள்வி, இத்தனை வீட்டில் ஆண் மகன் ஒரு பையன் எப்போ பருவம் அடைகிறான், என்ன மாற்றம் வருது, அது எத்தனை பேர் உட்காந்து பேசுகிறாங்க? பேரண்ட்ஸ் கண்டுக்கிறது இல்லை. உளவியல் ஆண்களுக்கு அவருடைய கேள்விகளுக்கு பதில் கிடைப்பதில்லை. அந்த பசங்க அந்த அடாலசன்ட் ஸ்டேஜில் ஏன் மீசை முளைக்கிறது ஆணுக்கு தெரியாது, ஏன் பருவமடைகிறாள் பெண்ணுக்கு தெரியாது, அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனால் உடல் ரீதியாக மாற்றம் மட்டும் வந்துடுது. அதுக்கு என்ன செய்கிறாங்க? ஆண் மகன்கள், ஆண் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஸ்கூலில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு மாணவர்கள் வச்சுங்க, இப்போ 6வது ஸ்டார்ட் ஆகிடுது. அவங்களோட கேள்விகளுக்கு பதில் யார் சொல்கிறது? ஏன் மீசை முளைக்குது, ஏன் உடலில் எந்த மாற்றங்கள்லாம் வருது? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக பெற்றோர்களால் சொல்ல முடியாத விஷயங்களை, பள்ளி மூலமாக கிடைக்காத சில விஷயங்களை மாணவர்களுக்கு ஆரோக்கியமான வழியில் கொடுக்கணும்.